உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். வர்ஷினி, பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல காத்திருப்பு போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கையானது கிராம நிர்வாக அலுவலருக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும். அதுபோல தங்களது அலுவலகங்களில் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அதுவும் இல்லாம இங்க மாவட்டத்திற்கு மாறுதலானது கட்டாயம் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கிராம நிர்வாகம் பணிபுரிந்தாலும் 12க்கு மேற்பட்டவர் தான் வேறு மாவட்டத்துக்கு மாறுதல் கேட்கிறாங்க. அதையும் மாவட்ட ஆட்சியர் தள்ளுபடி பண்ணிட்டாரு. அதனால உடனடியாக எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி இப்போது தற்சமயம் எங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரோம். எங்களுடைய கோரிக்கையானது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கழிவு கூர்ந்து இதை தீர்த்து வைக்க வேண்டும் சொல்லிட்டு அவங்க கோரிக்கையை வலியுறுத்திருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து நேர்முக உதவியாளர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்சமயம் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தைக்கு 5 பேர் கொண்ட குழுவினர் உள்ளே சென்றிருக்காங்க. அவர்கள் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தான் இந்த போராட்டமானது அடுத்த கட்டத்துக்கு நகருமா இல்லை இதோடு முடிந்து விடுமா என்ற ஒரு நிலை தெரிய வரும். வர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.